வேலூர் மாவட்டம் படவேட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணு. ஆனால் அவங்க ரொம்ப காலமாக பெங்களூரில் தான் இருக்காங்க. அவங்க அம்மா பேர் சுதாமா. அவங்க வீட்டுக்கு எதுக்கு விக்னேஷ்னு ஒரு பையன் இருந்திருக்கான். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி யாமினியை தத்திட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் சமீபத்தில் அவங்க ஊரில் ஏதோ ஒரு திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழாவில் கூட்டத்தோட கூட்டமாக அந்த பொண்ணுக்கு தாலியை கட்டியிருக்கான். அந்த பொண்ணு தாலி அத்துப்பட்டிருக்கு. திருவிழானாலே போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ யாமினியோட பெத்தவங்க வந்து அந்த பையன் மேலே புகார் கொடுக்கல, விட்டுட்டாங்க. போலீஸ் எச்சரிக்கை பண்ணி அனுப்பியிருக்கு, இனிமேல் அந்த பிள்ளைக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவன் ஒரு நாள் அந்த பொண்ணு பிஃபார்ம் செகண்ட் இயர் படிக்கிறது. ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மறுபடியும் தொல்லை கொடுத்துருக்கான். அவன் பிளானோட தான் இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க நம்மளை கடைசியாக நம்மளை கொன்றணும்னு முடிவோடு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாமல் போயிடுது. நிறைய நேரம் பாருங்கள், அந்த பிளானோட ஏதோ அந்த சம்பவம் யதார்த்தமாக நடக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வழி மறித்து தகராறு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு எப்பயும் போல நடந்துக்கிறோம். மிளகா பொடியை கண்ணில் தூக்கிட்டு அடுத்த அறுத்துப்பட்டான், செத்து போச்சு அந்த பொண்ணு. அவங்க அம்மா எனக்கு தமிழில் தான் பேசுகிறாங்க, எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இங்கே நிறையா கேஸுகளுக்கு நியாயமா அது எங்கே விற்கிது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஆருஷியோட கொலை வழக்கு பற்றி இதை நிறையா பார்த்துட்டு இருந்தேன், அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இப்போ இந்த பொண்ணு ஒரு குழந்தை என்னத்தை சொல்கிறது, கையங்களமாக மாட்டிட்டு அப்புறமாட்டி தூக்கு தண்டனை ஒன்று கொடுத்துட்றாங்கயா, அப்புறமாட்டி எந்த ஆதாரம் இல்லை விடுதலை பண்ணிடுறாங்க. தூக்கு தண்டனை விடுதலை ரெண்டுக்கும் நடுவால் ஒன்றுமே கிடையாது. எப்படி இப்படி அப்படியே அந்தர்படுத்தி அடிக்குது சட்டம் அப்படின்னு எனக்கு புரியல. அதே மாதிரி தான் ஆருஷி வழக்குலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர், அதில் 2 பேர் உயிரோட இல்லை. ஆருஷி அவங்க வீட்டில் வேலை பார்த்தவர், மிச்சம் 2 பேர் அப்பா அம்மா தான், அவங்க தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க தான் குற்றவாளின்ட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஏகப்பட்ட சேனல் அவங்க பேட்டி வேறு கொடுத்துருக்காங்க, நிறைய பேட்டிகள் இருக்குது. எப்படி இந்த ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு எப்படி டக்குன்னு வெளியே வந்துடுறாங்கன்ட்டு இது விஷயம் நமக்கு இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குதுங்க. இந்த மிளகா பொடி அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி நான் ஈஸியாக கடந்து போயிருக்கேன். அது என்னென்னா, திருட வர்றவங்க மிளகா பொடி தூக்குனாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் தப்பு தான், அது ரொம்ப கொடூரமான தப்பு தான். இருந்தாலும் அது பெருசாக உரைக்கலை. ஆனால் இப்போ நல்லா பழகுனவங்கள இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரணமாக இருக்குது. என் பொண்ணு தான், அது வேறு யாரும் இல்லைம்மா. என் பொண்ணு ஒரே பொண்ணுமா, பொத்தி பார்க்கணுமா. இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டாங்க, அதுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணுமா. நாங்கள் எவ்வளோ பார்க்குறோமா, எங்கள் மாற்றி வந்துமே இல்லைம்மா, தண்டனை கொடுக்கணும். எது இருந்தாலும் அவங்க வந்து வெளியே இருக்கக்கூடாது. உசுர் போயிடுது. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ராமா நடக்குது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படியே வருஷக்கணக்கு அந்த கேஸ் இழுத்துட்டே போகுது. நமக்கு அந்த கேஸ் ஆரம்பிக்கிற கொஞ்ச நாள்லேயே அதோட ஃபுல் டீட்டெயில் மக்களுக்கு தெரிய வந்தது. ஆனாலுமே அந்த கேஸ் வருஷக்கணக்காக போயிட்டே தான் இருக்குது. 10 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், அப்படி ஏதோ ஒரு வருஷம் தாண்டி ஒரு தீர்ப்பு வரும். அப்புறமாட்டி சில நேரம் அந்த தீர்ப்பு மாற்றப்படலாம், இல்லாட்டி அந்த தீர்ப்பு நிலையான தீர்ப்பாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே கிடச்சிச்சு, என்னையா நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தோணும். ஐயோ அக்கிரமம் நடந்துருச்சுன்னு பேசுகிறத விட சம்மந்தப்பட்டவங்க சுதாரிச்சு என்கிட்ட காணா போயிடுறது நல்லது. ஓடி ஒளிஞ்சால் மட்டும்தான் உசருக்கு உத்தரவாதம் நான் நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு பேர் காதல்லாம் கிடையாது. ஒருத்தவங்களை துரத்தி டார்ச்சர் கொடுக்குறது, நீ என்னை காதலிச்சு ஆகணும், என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறது பேர் காதல் கிடையாது, மோகம். அவங்க மேலே நமக்கு மோகம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்.